அக்னியின் மத்தியில் மூவரோடு நால்வராய் உலாவினவரே, சிங்கத்தின் வாய் கட்டி தானியடை காத்திட்ட ராஜசிங்கமே, சிறைச்சாலை கதவுடைத்து சீசரை மீட்ட சேனைகளின் தேவனே, உம்மை மறந்து ஓர்ஜான் வயிற்றை நிரப்பிட உலகிற்கே உணவளிக்கும் உம்மை நினையாமல் பாவம் செய்தே எங்கள் வயிறை நிரப்பிட்டோம், மன்னியும் எங்களை. யோசேப்பு தான் கண்ட கனவிற்காய் அடிமையாய் விற்கப்பட்டான். சகோதரனின் துரோகம், வெறுப்பு அவனை நிலைகுலைய செய்தது. மனம் கசந்தான். போத்திபரின் மனைவி வழி மீண்டுமாக துயரம் வந்தது. சிறையிலே யோசேப்பு அடைக்கப்பட்டான். பானபத்திரக்காரனின் கனவிற்கு விடை சொன்ன யோசேப்பை மறந்து போனான் பானபத்திரக்காரன். காலம் வந்தபோது கடவுள் யோசேப்போடு கூட இருந்து அவனையும் விடுவித்து உயர்த்தினார். தானியேலை சிங்கத்திடமிருந்து காப்பாற்றியவர். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவோடு தேவனும் நான்காம் அவராய் அக்னியில் நடந்து ராஜாவை கலங்க வைத்து காப்பாற்றியவர். இரும்பு கதவு சங்கிலிகளை உடைத்து சீசர்களை காப்பாற்றின நம் தேவன் உன்னையும் என்னையும் காப்பாற்றுவது நிச்சயமல்லவா? அவர் நினைவை விட்டு விலகாதிரு. ஆமேன், ஆமேன், ஆமேன்.